நிறங்கள் 3 அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணும்போது இது ஒரு 3 கதையாக எடுத்து, அதாவது சூப்பர் டீலக்ஸு, ஆர்னியம் காண்டம், அது 3 பாட்டு அப்படி தனித்தனியாக வரும். நிறைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன். இங்கே ஒரு கதை, அங்கே ஒரு கதை. அது உதாரணத்துக்கு இதான் சூப்பர் டீலக்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடுங்க. அது அங்கே ஒரு அதில் நடித்த பசங்க 2-3 பேர் வராங்க. அதில் அந்த 3 பசங்க ஃபுல்லாக அதில் வராங்க. அப்போ துருவங்கள் 3, சரத்குமார் ஒரு பர்சன் அண்டு ரகுமான் ஒரு பர்சன். அந்த ரகுமான் ஹீரோனி அவர் பொண்ணை 3 பசங்க லவ் பண்ணுறாங்க. அது ஒன்று வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், 3 பாகம். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தாச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே கொச்ச எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கதைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் லஞ்சம் வாங்குகிற ஒரு இன்ஸ்பெக்டர் சரத்குமார், அவர் பையன் டைரக்டர் ஆகணும்னு விருப்பத்தில் இருக்கான். அந்த ஸ்கிரிப்டை ஜான் விஜய் அவர் டைரக்டர் திருடுதார். இது நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்குறோம். மோகன்லால் படத்தில் பார்த்துருக்குறோம். அதே தான் பிரகாஷ்ராஜ் பண்ணார். அது என்னமோ நடிகன்னு ஏதோ ஒரு படம் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டை திருடி அவர் ஹீரோவாக வராரு. அது அந்த படம் மைண்டில் வருது. வெள்ளித்திரை கரெக்டாக சொன்னீங்க. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரகுமானுக்கு ஒரு பாட்டு அப்படியே போகுது. அவர் ஒரு ட்ரிங்குக்கு அடிமையாகி வச்சு பெத்த பொண்ணு ஹீரோனி, அந்த பொண்ணையே போய் கட்டி பிடிச்சி ஒரு காம கொடூரமாக காட்டியிருக்காரு. அங்கேயே போச்சு படம். இதுதான் சீரணிக்க முடியல. இவ்வளோ டேலண்ட் இருந்து, இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்து, இது என்ன, இதுதாங்க லைன். இந்த படத்துடைய நிறங்கள் 3 லைன்கள் இதுதான். இது எப்படி நம்ம அப்படி இப்படி ஓஹோ அப்படி இப்படி நம்ம பேச முடியும்? உண்மையை சொல்லியே நம்ம பழகிட்டோம். இதில் என்ன இருக்குது நான் சொல்கிறது, ஒரு பெத்த பொண்ணுங்க, அதாவது பேப்பரில் நம்ம படிக்கிறோம், தண்ணியை போட்டு அப்பா ஏன்டா தப்பாக நடந்துக்கிட்டாரு இப்படி ஒன்று பேப்பரில் படிக்கிறோம். அது நீங்கள் மூவியில் நீங்கள் கொண்டு வரும்போது அப்படியே வெறி ஆகுது. நிறைய லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. எல்லோரும் அப்படியே என்னடா. அப்போ இன்றைக்கி ரியல் ஹீரோ ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும் தகப்பந்தான். அப்போ இன்றைக்கி ட்ரிங்க்ஸு இன்றைக்கி 60% அடிக்கிறாங்க. லேடிஸில் ஒரு 15% அடிக்கிறாங்க. இல்லை. அப்போ அதையும் நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் ஒரு போதையினால் ஒரு மனுஷன் இப்படி ஆகுவான்னா எந்த வீட்டிலங்க நடக்குது? ஏங்க எவ்வளோ போதையானாலும் அம்மாவும் முன்னாடியும் திருப்பி தெரியாமையாக இருக்குது. அதிலே டைரக்டரு மொக்க வாங்கியிருந்தாருன்னு நான் சொல்லலாம். இதெல்லாம் இப்போது என்ன சொல்கிறது, ரொம்பவும் திட்டவும் முடியல. டேரக்டர் ரிவ்யூ அப்படி கொடுக்குறாங்க இப்படி. இதெல்லாம் நம்ம திட்டாமல் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இப்போ ஆடியன்ஸு, என்னுடைய ரசிகர்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், சினிமா ரசிகர்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதனால் கேரக்டர்னு சொல்லப்போனால் நல்லாயிருக்கு. அவங்க இப்போ அதர்வா நல்லா நடிச்சிருக்கிறாரு. சரத்குமார் அவர் கொடுத்த கேரக்டர் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பவராக இருக்குது. ரஹ்மான் அதே மாதிரி தான். அது தகப்பனாக வராரு, ஒரு குடிக்கு அடிமைங்கிற மாதிரி வராரு. அவங்களுடைய வேலைகளை கரெக்டாக பார்த்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துருந்துருக்கலாம். நிறங்கள் 3 அதுதான் இதுதான் அப்படியே போகுது. நான் சொல்கிறோம்ல, இதுதான். அது இடையில ஒரு இன்ட்ரோல் வருது. அந்த இன்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஜிகர் தண்டா மாதிரி அவரை அடிக்க போவாங்க, உடனே இன்ட்ரோல் விடுறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு. டைரக்டருடைய டேலண்ட்டு மாறன்லாம் எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது. ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டு எப்படி ஒரு நம்ம அமீரன்னம்லாம் கலக்கியிருப்பார். எனக்கு ரொம்ப திருப்தியான ஒரு படம் அது. துருவங்கள் 16 அதே மாதிரி தான். அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ரசித்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதை. எனக்கு அவ்வளோவா பிடிக்கலன்னா கூட ஓகே தான். அப்போது இதில் என்ன இருக்குது நான் சொன்ன பாருங்கள், நிறங்கள் 3 நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சினிமா அதான் வாய்ப்பு கிடைக்கிறது. இதான் நான் பின்னை பண்ணி நான் என்ன சொல்ல வரோம்னா, கதையில் ஒரு அசண்டாட் ஒரு 20 பேரை கூப்பிட்டு டேரக்டர் யூனியில் போய் சொல்லுங்கள். உங்கள் கூட உள்ள ஆளுகள்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் கதை, நாங்கள் ஏதோ வித்தியாசமாக பண்ண போகிறோம், நான் வானத்தில் இருந்து குதித்தேன், அந்த கதையை பொத்தி வச்சு டேரக்டர் நம்ம தான் பெரிய ஆள் 2 படம் இட்டு கொடுத்துட்டோம். இங்கே தான் சினிமா அழியுது. அது சின்ன படம் பட்ஜெட்டாக இருந்தாலும் பெரிய படம் பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த ஒரு மேட்டரை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. எனிவே நிறங்கள் 3 டைரக்டருக்கு ஒரு ஏமாற்றம்தான், சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு ஏமாற்றம்தான். படத்தில் தேட்டரில் போய் பார்க்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. இன்னும் அந்த பொங்கலுக்கு இன்னும் ஒரு மாதம் என்னமோ தான், அதுக்கு முன்னால் கூட ஏதாவது சேனலில் வந்தாலும் வரும். டைரக்டரு அன்பான வேண்டுகோள், நிறங்கள் 3 டைரக்டருக்கு அடுத்த ஒரு ஸ்கிரிப்டு பெருசாக உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.